Hello, welcome to this video. இன்று சங்கீதம் 27 அதிகாரம் பார்ப்போம். சங்கீதம் 27 அதிகாரம். கர்த்தரன் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரன் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார். ஆகவே நான் யாருக்கு அஞ்சுவேன்? அதே போல சங்கீதம் 27 அதிகாரம் 10வது வசனம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். கர்த்தர் உலகத்தில் பெரியவராக இருக்கிறார். தாய் தகப்பனை விட பெரியவர் கர்த்தர். அவர் நம்மை கைவிடுவதில்லை. அதே போல் 5வது வசனம், சங்கீதம் 27 5வது வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தர் கண்மலையின் மேல் நம்மை உயர்த்துவாராக. கண்மலையின் மேல் உயர்த்துவார். அதேபோல் 14ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார். திடமானதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கை காத்திருக்க வேண்டும். காத்திருப்போமாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வசனத்தால் கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.